நீங்கள் போன காமிச்ச நாளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து அதிமுகவும் தாவேகாவும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடியது போன இதில். ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ங்கும்போது சற்றேறக்குறைய இந்த 8, 9 இதில் இன்னொரு சர்வேவும் பார்க்கும்போது அதில் வந்து சற்றேறக்குறைய ஒரு 6 சர்வேக்களில் வந்து நம்ம தாவேகா அதிமுகவை வந்து ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஆக்சிஸ் மை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவேகாக்கு அதிகமான பிரதானமான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எலெக்ஷன் ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நம்ம விசாரிக்கும் போது நிறையா அவங்க சொன்னது நம்ம காதுபட கேட்டது என்னென்னா விசிலுக்கு போட்டோங்கிறது தான் ரொம்ப சவுண்டாகவும் ரொம்ப லவுடாகவும் ரொம்ப நாய்ஸியாகவும் இருந்தது. அது நம்ம விசாரிக்கும் போதும் சரி சோஷியல் மீடியாலையும் அதுதான் இருந்துச்சு. அந்த ஒரு பல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அந்த சர்வேல மட்டும்தான் கேப்சர் ஆகிருக்கு, மற்றதில் வந்து கேப்சர் ஆகலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே ஆக்சிஸ் மை இந்தியாவில் எனக்கு இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாக்குங்கிறது வந்து ஆன்டி டிஎம்கே வாக்குகள் தான் அதிகமாக போகுது. ஏன்னா அவருடைய பிரச்சாரம், அவருடைய எதிர்ப்பு, ஏன்னா அவங்க கூட திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னங்க எங்ககிட்ட மட்டும் எங்களை மட்டும் அடிச்சுட்டே இருக்கிறீங்க, ஆப்போசிட்டில் ஆள் இருக்காங்க அவங்கள அடிங்க, அவங்கள விமர்சனம் பண்ணுங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணி. ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக பேசல. தேர்தலுக்கு முந்தின நாள் மட்டும்தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார், இல்லைனா மற்றும் பலர் அப்படின்ட்டு அவர் கடந்து போய்கிட்டே இருந்தார். அதிமுக கூட்டணியை பெருசாக விமர்சனம் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு 98 to 120ங்கிறது ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து திமுக வந்து 92 to 110 நிற்குது, குறைஞ்சி தான் இருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெசிமேட் ஆகிறது அதிமுக கூட்டணிங்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் நெருடல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து தாவேக்காவுக்கு ஒரு 100 தொகுதிகள்னு வச்சுக்கிட்டோம். இப்போ அதிமுக வந்து 20 முதல் ஒரு 30 தொகுதிகள் வச்சுக்கிட்டா இப்போ இந்த இடத்துல தாவேக்கா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிமுக உதவுமா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கா? ஆமாம், அது நான் ரூல் அவுட் பண்ணல. அதனால தான் நான் சொன்னேன் ஒரு 6 சர்வே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ தாவேக்காவுடைய கெயின் ஒன்லி ஏடிஎம்கேனுடைய லாஸ் தானாங்கிறது கேள்வி. ஓகே, ஏன்னா அவர் வச்ச அதைத்தான் சொல்லுது. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ அவர் பிரச்சாரத்தில் வச்ச விமர்சனங்கள், கேள்விகள் அத்தனையுமே என்னன்னாக்கா திமுகவை எதிர்த்து தான். அப்போது அதிமுக பாதிக்கப்பட்டதை விட திமுக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்திருக்கணும். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கம்மியான பாதிப்பு, அதிமுகவுக்கு அதிகமான பாதிப்பு வருதுங்கிறது வந்து எனக்கு வந்து அதில் கொஞ்சம் ரைட் சார் இதாக இருக்குது.